ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வரக்கூடிய ஜூன் 20ஆம் தேதி அன்னைக்கு நிகழக்கூடிய சஷ்டி. அதாவது சஷ்டி அப்படின்னாலே அன்னைக்கு ரொம்பவே விசேஷமானது. முருகப்பெருமான வழிபாடு செய்வதற்கு உகந்த ஒரு நாள். அந்த நாளில் இருந்து ஏற்படக்கூடிய முக்கியமான ஒரு சில கிரகங்களுடைய மாற்றமானது மேசராசினியர்களுடைய வாழ்க்கையில் என்ன மாற்றங்களை கொண்டு வரப்போகுது. உங்களுடைய ராசி நாதனாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானுக்கு உரிய அந்த நாளில் இருந்து உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்பட போகுது அப்படின்றத நம்ம இந்த பதிவில் தொடர்ந்து பார்க்க போகிறோம். கூடவே இந்த காலகட்டங்களில் ஏற்படக்கூடிய ஆபத்துக்களை சமாளிக்கிறதுக்கு என்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்யலாம், வழிபாடுகள் செய்யலாம் அப்படின்றத பற்றியும் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒவ்வொரு கிரக நிலைகளுமே ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசியில் இருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆவது வழக்கம். இதை தான் நம்ம கிரக பயிற்சி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்படி பார்க்கும் பொழுது ஜூன் 20 செவ்வாய் தன்னுடைய இடத்தை மாற்றுறாரு. செவ்வாய் பகவான் பார்த்திங்கன்னா தன்னுடைய சொந்த வீடான மேசத்தில் இருந்து 2ஆம் இடமான ரிஷபத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. ஸோ இப்போது இந்த மாற்றம் என்னென்ன பலன்களை எல்லாம் கொடுக்க போகுது அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி, வேத ஜோதிடத்தில் செவ்வாய் கிரகம் அப்படிங்கிறது ஆற்றல் மிக்க ஒரு கிரகம். அதாவது தனி நபருடைய ஆற்றல், தைரியம், மன வலிமை, தன்னம்பிக்கை இது மாதிரியான குணங்களை எல்லாம் பிரதிபலிக்கக்கூடியது அப்படின்னா அது செவ்வாய் தான். ஒரு தனி நபருடைய ஆளுமை பண்புக்கு செவ்வாய் கிரகம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுக்கு அவங்களுடைய ஜாதகத்தில் செவ்வாய் சாதகமான நிலையில் இருக்கிறது ரொம்ப அவசியமானது. ஸோ நம்ம ஜாதகத்தில் செவ்வாய் பலவீனமாக இருந்துச்சு அப்படின்னா அதனுடைய தாக்கம் எப்படி இருக்கும், நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய மாற்றங்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். தனிநபருடைய ஆளுமை பண்புகள், ஆற்றல் நிலை, ஆரோக்கிய நிலை இதெல்லாம் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை உண்டாக்கக்கூடியது அப்படின்னா செவ்வாய் கிரகம்தான். ஸோ நம்ம ஜாதகத்தில் செவ்வாய் சாதகமாக இருக்கணும். அப்போ தான் நம்ம வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அதே நேரம் பலவீனமாக இருந்துச்சு அப்படின்னா உடல் ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள், மன ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள் இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம் ரெண்டையுமே பாதிக்கக்கூடிய ஒரே விஷயமா இருக்கிறது அப்படின்னா அது நம்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் தான். செவ்வாய் பலவீனமாக இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக ஒரு சில அறிகுறிகளை வச்சு நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அது என்ன அப்படின்றத நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அடிக்கடி வாக்குவாதம் ஏற்படும், யாருக்கிட்டையாவது சண்டை வந்துகிட்டே இருக்கும். அப்போ அவங்களுக்கு செவ்வாய் கிரகம் பலவீனமாக இருக்குது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி மன அழுத்தமும் அதிகமாக இருக்கும். செவ்வாய் பலவீனமாக இருந்துச்சுன்னா மட்டும்தான் உடலில் எதிர்மறையான தாக்கங்களை ஏற்படுத்தும். ஸோ உடல் ஆரோக்கியம் மட்டும் கிடையாது, மன ஆரோக்கியத்தையும் இது பாதிக்கும். குடும்ப உறவுகளில் இருக்கக்கூடிய மனஸ்தாபங்கள், கருத்து வேறுபாடுகள் நம்முடைய வாழ்க்கையில் அதிகமான பதற்றத்தை உண்டு பண்ணும். நிம்மதியாக இரவில் தூங்க முடியாது. இது எல்லாமே இந்த செவ்வாய் பலவீனமாக இருந்தால் தான் நடக்கும். அதே மாதிரி ரத்த அழுத்த பிரச்சனைகள் வருது அப்படின்னா செவ்வாய் கிரகம் பலவீனமாக இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. மேலும் பார்த்திங்கன்னா தொழிலில் அதிகமான போட்டிகள் இருக்கும். ஸோ நீங்கள் ஒன்று ஆரம்பிக்கிறீங்கன்னா அதுக்கு ஏட்டிக்கு போட்டியாக திருப்பி இன்னொரு இடத்துல இன்னொரு ஆரம்பிப்பாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது அப்படின்னா செவ்வாய் பலவீனமாக இருக்குதுன்னு அர்த்தம். அதே மாதிரி உங்களுக்கு எதையுமே துணிஞ்சு செய்ய முடியாது, தயக்கம் இருக்கும், தன்னம்பிக்கை இல்லாமல் இருக்கிறது, இது எல்லாமே செவ்வாய் கிரகம் பலவீனமாக இருக்கிறதுக்கான அறிகுறிகள் தான். ஸோ இந்த மாதிரியான அறிகுறிகள் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா உங்கள்கிட்ட செவ்வாய் பலவீனமாக இருக்கார் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி அதை வலுப்படுத்துறதுக்கான வழிகளையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை வலுப்படுத்தணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை நீங்கள் அனுமன் கோவிலுக்கு போகிறது ரொம்ப நல்லது. அனுமன் சாலிசா படிக்கலாம், கேட்கலாம். இல்லை அங்கெல்லாம் போக முடியல அப்படின்னா டெய்லி நீங்கள் வீட்டில் குளிச்சிடுறீங்க இல்லையா, குளித்து முடிச்சதுக்கப்புறமா வீட்டில் இந்த மாதிரி அனுமனை நினைத்து அனுமன் சாலிசா மந்திரத்தை நீங்கள் படிங்க, ரொம்ப நல்லது. அதே மாதிரி சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய பொருட்களை தானம் செய்யுங்க. இல்லைன்னா இயலாதவர்களுக்கு அன்னதானம் செய்யுங்க. மேலும் பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமைகளில் ஓம் கிராம் க்ரீம் க்ரம் ஷக பூமாய நமக அப்படின்ற இந்த மந்திரத்தை 108 முறை சொன்னீங்க அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் கிரகத்தை பலப்படுத்த முடியும். மந்திரத்தை சொல்கிறப்போ நீங்கள் சாதாரணமாக சொல்லக்கூடாது, மனசில் அனுமனை மனசார நினச்சிக்கோங்க. அதே மாதிரி அனுமன் படம் இருக்குது அப்படின்னா அதுக்கு முன்னாடி நல்லெண்ணெய் தீபம் ஒன்று போட்டுட்டு இந்த மந்திரத்தை மட்டும் சொல்லுங்கள். ஸோ எந்த விதமான பரிகாரமும் செய்யாமல் எளிமையாக செய்யக்கூடிய பரிகாரம் இது. ஜாதகத்தில் செவ்வாயை வலுப்படுத்துறதுக்கான நிலை. செவ்வாய் வலுவாயிடுச்சு அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எல்லாமே கிடச்சிடும்.
ஸோ இப்படிப்பட்ட செவ்வாயினுடைய பயிற்சியானது ஜூன் 20 அன்னைக்கு நிகழுது. ஸோ அதுக்கப்புறமா மேசராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத இந்த பதிவில் தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்துட்டு இருக்க நேயர் மேசராசி நேராக இருக்கீங்க அப்படின்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். தொடர்ந்து இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ செவ்வாய் பகவான் ஜூன் 20 வந்து பயிற்சி ஆகிறாரு. அதுக்கப்புறமா மேசராசி நேயர்களுக்கு ரொம்ப நல்ல மாற்றங்கள் வந்து ஏற்படும். எப்போதுமே தன்னுடைய சொந்த முயற்சியாலையும் ரொம்ப துணிச்சலோடும் வந்து செயல்படக்கூடியவங்க மேசராசிக்காரங்க. அப்படி வந்து செயல்பட்டு தான் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அவங்களுக்கு தைரியத்துக்கு எப்போதுமே முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் எது செய்தாலுமே அவசரமாக வந்து செய்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால் நிதானத்தை வந்து கடைப்பிடிங்க. அது வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லது. வெற்றிகளை வந்து அதிகமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கும். அதே மாதிரி மேசராசி நேயர்களுக்கு பேச்சில் கோபம் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். இந்த டைமில் உங்களுக்கு கோபம் தெரியல அப்படின்னா கூட அழுத்தம் இருக்கும். ஒரு சில சிக்கலான பிரச்சனைகளில் சுமூகமாக வந்து நீங்கள் முடிவெடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னா மனசில் தைரியம் கண்டிப்பாக வேணும். மன தடுமாற்றம் அப்படின்றது அப்பப்போ ஏற்படுது அப்படின்னா அதை சரி பண்ணிக்கோங்க உடனே. இல்லைன்னா உங்களுக்கு அது பிரச்சனை தான் கொடுக்கும். அதே மாதிரி வண்டி வாகனங்களில் நீங்கள் போகும் பொழுதெல்லாம் கவனமாக போங்க. தொழில் வியாபாரம் செய்யக்கூடியவங்களாம் ரொம்ப நிதானமாக இருக்கணும். பண வரவு பார்த்திங்கன்னா எதிர்பார்த்த அளவுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக இருக்காது. ஸோ எதிர்பார்த்த அளவுக்கு கிடைக்கலையே அப்படின்னு கவலையும் படாதீங்க. ஏன்னா நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னாலுமே கூட உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு நிச்சயமாக உங்களுக்கு பண வரவுகள் இருக்குது. அதனால் பயப்பட தேவையில்லை. அதே மாதிரி தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு புதிய ஆர்டர்கள் வந்து அடிக்கடி வந்து கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதை பற்றின உடனடியான முடிவுகளை வந்து தயவு செஞ்சு எடுக்காதீங்க. கொஞ்சம் வந்து நிதானமாக இருங்க. யோசித்து செய்யுங்க. உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களாக இருக்கீங்க அப்படின்னா எப்போவுமே உங்களுடைய வேலையில் தாங்க நீங்கள் கவனமாக இருக்கணும். ஏன்னா வேறு வேலைக்கு நீங்கள் முயற்சி செய்கிறீங்க அப்படின்னா கூட இந்த டைம் வந்து செய்ய வேணாம். செவ்வாய் பயிற்சி ஆகியிருக்காரு அப்படிங்கும் பொழுது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். கொஞ்சம் காலத்துக்கு அப்புறமா வந்து முயற்சி பண்ணிக்கலாம். அதே போல் குடும்பத்தில் அடிக்கடி வந்து ஏதாவது ஒரு பிரச்சனைகள் அப்படின்றது வந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ ஒன்று போனால் இன்னொன்று அப்படிங்கிற மாதிரி பிரச்சனைகள் வந்து வந்துகிட்டே தான் இருக்கும். அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா எல்லாரையுமே நீங்கள் அனுசரித்து தான் போகணும். நான் தான் அப்படின்ற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா அந்த வீட்டில் பிரச்சனைகளுக்கு முடிவே இருக்காமல் போயிடும். ஸோ அதனால் அனுசரித்து போங்க. அதே மாதிரி கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேற்றுமைகள் அடிக்கடி உருவாகும். காரணம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய ராசி அதிபதி பயிற்சியாக இருக்காரு. ஸோ கண்டிப்பாக இந்த விஷயங்கள் நடக்கும். அதனால் கவனமாக இருக்கணும். பிள்ளைங்கக்கிட்டேயும் அப்படி தாங்க ரொம்ப வந்து கவனமாக இருக்கணும். அன்பாக பழகுங்க, அன்பாக பேசுங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. அதே மாதிரி உறவினர்கள் வகையில் மன வருத்தங்களானது ஏற்படலாம். ஸோ நமக்கு வந்து யார்ட்டையாவது எதுவும் எதிர்பார்க்குறோம் அப்படிங்கும்போது இந்த விஷயங்கள்லாம் நடக்கும். அதனால் கவனமாக இருக்கணும். குடும்பத்தில் சுபகாரியங்களுக்கான ஏற்பாடுகள் வந்து அடிக்கடி வந்து நடக்க ஆரம்பிக்கும். அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு வகையில் சந்தோஷத்தை வந்து கொடுக்கும். மேலும் பார்த்திங்கன்னா பெண்களை பொறுத்த வரைக்கும் சிக்கலான விஷயங்களில் கூட இந்த டைமில் ரொம்ப அசால்ட்டாக வந்து முடிவு பண்ணிடுவீங்க. இந்த மன தடுமாற்றம் இல்லாமல் நிதானமாக மட்டும் முடிவெடுத்துட்டிங்கன்னா போதும். மற்றபடி வேறு ஒன்றுமே தேவையில்லை. இந்த டைமில் மேசராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். நிறைய நன்மைகள் வந்து கிடைக்கக்கூடிய நேரம். அதனால் எந்த காரியமாக இருந்தாலும் மட்டும் தயவு செஞ்சு அவசரப்படாதீங்க. பொறுமையாக இருங்க. அவசரம் காட்டுற மாதிரி தான் சூழ்நிலைகளும் இருக்கும். அந்த வேலையும் அப்படி தான் இருக்கும். ஆனால் அந்த இடத்துல தான் நீங்கள் நிதானத்தை வந்து கடைப்பிடிக்கணும். அதுதான் உங்களுக்கு புத்திசாலித்தனம். ஸோ நிதானமாக செஞ்சீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லாமல் எந்த மிஸ்டேக்ஸும் ஆகாமல் டிலே ஆகாமல் உங்களுடைய விஷயம் சூப்பராக வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி வீண் வாக்குவாதங்களை எல்லாம் தயவு செஞ்சு தவிர்த்துக்கோங்க. தேவையில்லாமல் பேச வேண்டாம். எந்த ஒரு நேரத்துலையுமே தேவையில்லாமல் பேசுகிறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. அதுக்கு அந்த நேரத்தில் நம்ம அமைதியாக இருக்கிறதே ரொம்ப நல்லது தான். அதே போல் அரசியலில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கீங்க அப்படின்னா எதிர்காலம் தொடர்பாக அவசரமாக முடிவுகளை வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் எந்த துறையில் இருந்தாலும் சரி மேசராசிக்காரங்க இந்த காலகட்டங்களில் அவசரமாக மட்டும் எடுக்கக்கூடிய முடிவுகளை எடுக்காதீங்க. கொஞ்சமாவது நீங்கள் யோசித்து அதுக்கப்புறமா முடிவு பண்ணிக்கோங்க. எதுலேயுமே நீங்கள் வந்து யோசித்து தீர ஆலோசிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து செயல்படுறது தான் உங்களுக்கு ரொம்பவே நல்லதும் கூட. இந்த காலகட்டங்களில் கல்வி பயிலக்கூடிய மாணவ மாணவிகளாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான புத்தகங்கள் உபகரணங்கள் வாங்குறது இது மாதிரியான கவலைகள் வந்து இருந்துட்டு இருந்தது அப்படின்னா இதெல்லாம் வந்து நீங்கிடும். ஸோ இனிமேட்டுக்கு உங்களுக்கு படிப்பில் வந்து ஆர்வம் அதிகரிக்க ஆரம்பிக்கும். காலகட்டங்களில் அஸ்வினி பரணி கார்த்திகை 1ஆம் பாதம் இந்த நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதாவது ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்குமே இந்த காலகட்டங்களில் ஒரு சில விஷயங்கள் வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதில் அஸ்வினி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேலை செய்யக்கூடியவங்கள்ட்ட நல்ல கோஆப்ரேஷன் கிடைக்கும். ஸோ இலக்கிய துறையில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கீங்கன்னா
பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா அந்த டைம்ல உங்களுக்கு புகழ் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே மாரி கலைப்பொருட்கள் வந்து விற்பனை செய்யக்கூடியவங்களா நீங்க இருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பா இருக்கும். லாபம் கிடைக்குங்க. அரசியல்ல இருந்தீங்க அப்படின்னா, அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு பெயர், புகழ், கௌரவம் அப்படின்னு எல்லாமே வந்து கிடைக்கும். ஸோ எதிர்பார்த்தபடி மக்களுடைய ஆதரவு உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். அதே மாரி பரணி நட்சத்திரக்காரர்களா இருக்கீங்க அப்படின்னா, இந்த டைம்ல கொஞ்சம் சாமர்த்தியமா செயல்படணும். அதாவது கண்டும் காணாம இருந்துக்கோங்க. மத்தவங்க வந்து ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு உங்களுடைய செயல்பாடுகள் நீங்க செஞ்சீங்க அப்படின்னாவே போதும். உங்களுக்கு வந்து முக்கிய நபர்களுடைய அந்தஸ்தில உயர்ந்தவர்களுடைய நட்புலாம் கிடைக்கும். நல்ல கௌரவம், புகழ் எல்லாமே இருக்கும். அதேபோல இந்த காலகட்டங்கள்ல மகான்களுடைய சந்திப்பு இருக்கு. ஸோ அது வந்து உங்களுக்கு ரொம்ப நல்ல விஷயத்த கொடுக்கும். கல்வியில மாணவர்களுக்கு இருந்த தடையெல்லாம் நீங்கி உங்களுடைய திறமைகள் வந்து வெளிப்பட ஆரம்பிக்கும். மேலும் பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டங்கள்ல துன்பம், தொல்லை அப்படின்றது எதுவுமே இல்லாம இருக்கும். கார்த்திகை 1ஆம் பாதத்த உடையவங்களுக்கு மனசுக்கு தைரியம் கிடைக்கும். ஊழியர்களுக்கெல்லாம் வரவேண்டிய எல்லா விஷயங்களும் வந்து சேர்ந்துடும். ஸோ கேட்ட இடத்துக்கு உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும். கேட்ட மாரி சம்பள உயர்வு கிடைக்கும். நிறைய விஷயங்கள் நல்லாயிருக்கும். அதாவது மத்தவங்களுக்கு வந்து உதவி செய்யறதுல எப்போதுமே வந்து நீங்க தயக்கம் காட்டவே மாட்டீங்க. உதவி கட்டுவதில வந்து வல்லவர்களா இருக்குவீங்க. அப்படி இருந்ததுனால உங்களுக்கு ஆதாயங்கள் நிறைய கிடைக்கும். ஸோ பேச்சு திறமையும் பார்த்தீங்கன்னா அதிகரிக்க ஆரம்பிக்கும். அதே நேரம் இந்த காலகட்டங்கள்ல நேரம் தவறி சாப்பிட்ற மாரி இருக்கும். ஸோ அதனால ஆரோக்கிய ரீதியா பிரச்சனைகள் ஏற்படாம இருக்க, உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தின் மீது மட்டும் கவனம் எடுத்துக்கோங்க. உத்தியோகத்தில இருக்கக்கூடியவர்களா இருக்கீங்க அப்படின்னா, நிலுவையில இருக்கக்கூடிய பணம் எல்லாம் இப்போ உங்க கைக்கு வந்து சேர்ந்துரும். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, நட்சத்திர ரீதியாக ஏற்படக்கூடிய மாற்றங்கள். ராசியின் அடிப்படையிலும் சரி, நட்சத்திர ரீதியாகவும் சரி ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களால உண்டாகக்கூடிய பலன்கள் எப்படி இருக்கு அப்படின்றத நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ கண்டிப்பா இந்த ராசியில இருக்கக்கூடியவங்க, நட்சத்திரக்காரர்கள்லாம் இந்த விஷயத்த நோட் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. பொதுவாவே மேசராசி நேயர்களுக்கு ராசி அதிபதியா இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் பயிற்சி ஆகுறார் அப்படின்றதுனால, எப்பவுமே நீங்க செவ்வாய்க்கிழமை முருகனை வந்து வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா செவ்வாய் பயிற்சி ஆயிருக்கார் அப்படின்றதுனால முருகனுக்கு வந்து பால் பாயாசம் நெய்வேதனமாக செஞ்சு நீங்கள் வந்து வழிபாடு செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா ரொம்ப நாளாக வந்து எந்த விஷயம்லாம் நடக்காமல் இழுபறியாக இருந்துச்சோ அது எல்லாமே இப்போ வந்து நல்லபடியாக முடியும். மேலும் பார்த்தீங்கன்னா உங்கள் மனசில் இருக்கக்கூடிய கவலைகள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆரம்பிக்கும். இந்த காலகட்டங்களில் என்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்யலாம், என்ன மாதிரியான மாற்றங்கள் கிடைக்கும் அப்படின்றதையும் தெரிஞ்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கட்டாயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களோட மற்றும் ஒரு தலைப்பில் சந்திக்கலாம்.